அனைவருக்கும் வணக்கம். ஓரிரு நாட்களுக்கு முன்பு பாண்டிச்சேரி அரசானது லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதோடைய பே ஸ்கேல் லெவல் பார்த்திங்கன்னா 6. மிகவும் அருமையான ஒரு பே ஸ்கேல். இந்த சிலபஸ் வெளியிட்டிருக்காங்க. லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 வரியிலேயே முடிச்சிட்டாங்க. லைப்ரரி மேனேஜ்மெண்ட், சொசைட்டி, லைப்ரரி கிளாசிஃபிகேஷன், கேட்லாகிங், டிஜிட்டல் லைப்ரரி, சொசைட்டி என்றெல்லாம் ஒரு 2 வரியிலேயே முடிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 வரியில் தான் இருக்குது சிலபஸ். அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடமாக நம்ம படிக்கணும். இது எப்படி படிக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு பாடமாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு கீழே இருக்கக்கூடிய வெப் கிளாசிஃபிகேஷன், ஆண்டாலஜிஸ், டிவி டெசிமல் கிளாசிஃபிகேஷன், யூனிவர்சல் டெசிமல் கிளாசிஃபிகேஷன், கோலான் கிளாசிஃபிகேஷன் போன்ற அனைத்து கிளாசிஃபிகேஷன்ஸையும் படிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், தியரி அண்ட் ப்ராக்டிஸ், சைலண்ட் ஃபீச்சர்ஸ், நேச்சர், ஜெனிசஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், வேரியஸ் எடிஷன்ஸ், இண்டெக்ஸ், நொட்டேஷன்ஸ், டேபிள், நேச்சர், ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷனையும் எடுத்து அந்த ஒவ்வொன்றுத்துடைய தனித்தன்மைகளை வெவ்வேறு தளங்களிலே நாம் மிக டெப்த்தாக படிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு போட்டி தேர்வு. இதை ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக், இப்போ நான் சொன்ன இந்த கிளாசிஃபிகேஷனை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு புஸ்தகத்தை எடுத்திங்கன்னா அந்த புஸ்தகத்தில் கண்டிப்பாக ஒரு 80 பக்கங்கள் கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த டாபிக் கவர் ஆகும். கிளாசிஃபிகேஷன் மட்டும் ஒரு 50-60 பக்கமாவது வரும். ஒரு A4 சைஸ் ஷீட்டில் ஒரு ஃபாண்ட் சைஸ் 12-13 அடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வரும். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ், எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ஆழமாக படிக்கணும் அப்படி என்பதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இதை நான் சொன்னேன். அப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் ஒரு 7-8 டாபிக் இருக்குது, அந்த எல்லா டாப்பிக்கையும் எடுத்திங்கன்னா இதே மாதிரி ஒரு டெப்த்தாக நாம்ளே அந்த டாபிக் கீழே என்னென்ன சப்டாபிக் இருக்கோ எல்லாத்தையுமே கவர் செய்யணும். ஏன்னா இது ஒரு போட்டித் தேர்வு. ஒன்று போட்டித் தேர்வு. ரெண்டாவதாக பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா மிக அதிகமான ஒரு பே ஸ்கேல். இப்போ above 60,000. இப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் கம்மியாக இருக்கும். கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் மிக ஒரு அழகான ஒரு பே ஸ்கேல். ஸோ அந்த பே ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி இந்த போட்டித் தேர்வு இருக்கும், போட்டித் தேர்வுடைய கேள்விகள் இருக்கும் என்பதை நம்மால் கணிக்க முடிகின்றன. அது மட்டுமில்லாமல் இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வேறு இருக்குது. 0.25 என்ற கணக்கில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அப்போ ஒரு துல்லியமான ஒரு ஸ்டடியாக இருக்க வேண்டும். இந்த வீடியோ பதிவு எதுக்கு போடுறேன்னா, நம்ம படிக்கக்கூடிய தேர்வர்கள் இது என்ன 4 வரியில் தானே இருக்குது, சிலபஸ் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. இதை ஒரு தெளிவாக படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை தெளிவுபடுத்துகின்றேன். உங்களுக்கு கோச்சிங் நமது அகாடமியிலையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வித் ஹார்ட் காப்பி ஆஃப் மெட்டீரியல்ஸ், குறைந்த கட்டணத்தில். விருப்பமுள்ளவர்கள் கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். ஒரு அலட்சியமாக இருக்காமல் மிக அழகாக 25 வேக்கன்சிகள் கேட்கப்பட்டுள்ளன. கடந்த 3-4 வருடமாக தமிழகத்தில் கூட இவ்வளவு அதிகமாக வேக்கன்சிகள் கேட்கவில்லை. ஏனென்றால் பல வருடங்கள் கழித்து இந்த வேக்கன்சியை பாண்டிச்சேரி அரசானது அறிவித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எனவே ஒரு வாய்ப்பை நழுவ விடாமல் இதற்காக துல்லியமாக செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடியவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஆழமான நீங்களே டாபிக் சப் டாப்பிக்னு டிவைட் பண்ணி தேடி படிங்க. உள்ளுக்குள்ளே போய் நல்லா படிங்க. நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அகாடமியின் சார்பாக தேர்வர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.